மாமல்லபுரத்திலே நடந்து கொண்டிருக்கிற வீரக்கலை பாசறையினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க நிகழ்வும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்று இருக்கிற தாய் தமிழ் உறவுகள், இந்த நிகழ்வுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எனது மதிப்புக்குரிய தம்பி இரா கேசவன் அவர்கள், நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மாநில மாவட்ட நகர கிளை பொறுப்பாளர்கள், உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழக அரசியல் சூழலிலே ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு புதிய கருத்து தமிழகத்திலே வேறு ஊன்றி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ் தேசிய கருத்தியல் என்பது சாதியத்தை வேறு அறுக்குமா, இல்லை சாதியத்தை உயர்த்தி பிடிக்குமா என்கிற கேள்வி தமிழ் சமூகத்தில் பரவலாக இன்றைக்கு இருக்கிறது. என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானை தாழ்த்திவிட வேண்டும், வீழ்த்திவிட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் என்கிறார்கள். கேட்டால் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாதியையும் மதத்தையும் வைத்துக் கொண்டு தமிழ் தேசியம் வெல்லாது என்று சொல்லுகிறார்கள். என் அன்பான உறவுகளே, இந்த நிகழ்விலே கூடியிருக்கக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம் முழுவதும் இருக்கிற என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ஒரு விடயத்தை நான் விளக்கி சொல்ல விரும்புகின்றேன். தேசியம் உலகம் முழுதும் வாழுகிற மக்களை இரண்டாக பிரித்து விடலாம். உலகம் முழுசு இருக்கிறவன, அவன் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவன் மனிதனாக இருந்தால் இரண்டாக பிரித்து விடலாம். ஒன்னு மரபினம், இன்னொன்னு தேசிய இனம். ஆங்கிலத்தில் ரேஸ், இன்னொன்னு நேஷனாலிட்டி. நேஷனாலிட்டி என்பது அவன் பேசுகிற மொழியை கொண்டு நம்மை பிரிப்பது தேசிய இனம். மரபினம் என்பது உடற்கூறியலை கொண்டு மனிதர்களை பிரிப்பது மரபினம். காக்கேசிய மரபினம், மங்கோலிய மரபினம், நீக்ரோ மரபினம் என்று 3 மரபினங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறதாக மானிடவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம எல்லாரும் நீக்ரோ மரபினத்தை சேர்ந்தவர்கள். நீக்ரோ மரபினம், நீக்ரோனா என்னன்னு தெரியும்? கருப்பர்கள், தென்னாப்பிரிக்க நிலப்பரப்பிலே வாழுகிற கருப்பர்களும் நாமும் ஒரே மரபினத்தை சேர்ந்தவர்கள். பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் வாழுகிறவர்கள். சூரியனுடைய கதிர்கள் நம்ம மேல நேரடியா படுறதுனால நம்முடைய நிறம் மாநிறமாக, கருத்த நிறமாக இருக்கும். ஆகவே நீ தமிழனாகிய நீயும் ஆப்பிரிக்காவிலே வாழுகிற அந்த மனிதனும் ஒரே மரபினத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் வேறு வேறு தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள். அவன் பேசுகின்ற மொழியை கொண்டு பிரிப்பது தேசிய இனம். பங்காளி பேசுறவன் பங்காளி, மராத்தி பேசுறவன் மராட்டியன், ஜெர்மன் மொழி பேசுகிறவன் ஜெர்மானியன், ஆங்கில மொழி பேசுகிறவன் ஆங்கிலேயன், அசாம் மொழி பேசுகிறவன் அசாமி, கன்னட மொழி பேசுகிறவன் கன்னடன், தெலுங்கு மொழி பேசுகிறவன் தெலுங்கன், ஆனால் தமிழ் மொழி பேசுகிறவன் திராவிடன். எப்படி இது? கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக என் தாய் தமிழ் சொந்தங்களை, என் மாமனை, என் மச்சானை, என் சித்தப்பனை நீ எத்தனை வருஷமா பொய் சொல்லி ஏமாத்திருக்க? அது என்னது திராவிடம்? எங்க ஐயா சொல்றாரு, கல்வெட்டு ஆய்வாளர் சொல்லுறாரு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வெட்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன், எந்த கல்வெட்டிலையும் திராவிடம் என்கின்ற சொல் இல்லை என்று சொல்லுகிறார்.
மொழி வழிதான் தேசிய இனமாக பிரிக்கிறார்கள் என்று சொன்னால், நான் தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழ் நிலத்தில் வாழுகிற தமிழ் மொழி பேசுகிற ஒருத்தன் எப்பரா திராவிடனான சொல்ல பாப்பா. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவர்களே, நீ தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்த தமிழனா இல்லையா? இந்த கேள்வியை கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கேளு. எப்படி நீ திராவிடன்? எந்த திராவிடம் என்பது மொழியா? திராவிடம் என்பது நிலமா? திராவிடம் என்பது என்ன? நான் கேட்கிறேன், சொல்லு பாப்பா. அப்போ சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்துச்சுங்க. அந்த கட்சிக்கு பேரு நீதி கட்சி. அந்த கட்சி அதுக்கப்புறமா ஐயா ஈவேரா நாயக்கர் வந்து அதை திராவிட கழகம்னு மாத்தினாரு. அந்த திராவிட கழகத்துல ஒரு கல்யாணத்துல பிரச்சனை ஆகி போச்சு. எங்க தாத்தா ஈவேரா ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து விட்டார் என்று கோவிச்சுக்கிட்டு அவர் கூட இருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க 1949. அந்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. திமுக ஊழல் செஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிச்சாங்க. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாயிசம். வேற ஒண்ணும் கிடையாது அவங்களுக்கு கருத்தெல்லாம், அண்ணாயிசம். அதுக்கப்புறம் அந்த திமுக ரெண்டா உடைச்சிக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு, அவர் பேரு வைகோ. அந்த கட்சிக்கு பேரு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கப்புறமா 2005 வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஒருத்தர், அந்த கட்சிக்கு பேரு தேதிமுக. அதுவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கட்சியை ஆரம்பிச்சவன் எவனும் தமிழன் இல்லை. இந்த கட்சியை ஆரம்பித்தவர்கள் யாரும் தமிழர்கள் கிடையாது. 2009 ஈழத்துல நம்முடைய உயிர்கள், நம்முடைய சொந்தங்கள் கொல்லப்பட்ட போது தமிழ் நிலப்பரப்பு ஒண்ணுமே ஆகாம அமைதியா இருந்துச்சு. மனைவியை கூட்டிட்டு கோயிலுக்கு போனா, மனைவி குடும்பத்தோட கூட்டிட்டு சினிமாவுக்கு போனா, 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, 25 தொலைவில் நம் ரத்த உறவுகள் செத்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் அழுகிற சத்தம் என் காதுல கேட்குது. ஆனா தமிழன் அதை பத்தி கவலைப்படல. ஏன் தெரியுமா? ஏன்னா அவனை அரை நூற்றாண்டு காலமா தமிழனா உணர வைக்காம அவன் தமிழனா திராவிடனா என்கிற குழப்பத்தில் இந்த கும்பல், இந்த திராவிட கட்சிகள் சொன்ன பாருங்க, இந்த கும்பல் ஆக்கி வச்சிருந்தது. அப்பதான் ஒருத்தன் எழுந்து வந்தான். என் தமிழ் சொந்தங்கள் செத்து நொறுக்கிட்டு இருக்கும்போது, செத்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நீ இங்க மகிழ்ச்சியா இருக்கிறியே எப்படி என்று கண்டு கொதித்து எழுந்து ஒரு தமிழன் எழுந்து நின்றான். அவன்தான் என் அண்ணன் செந்தமிழன் சீமான். 2010 மதுரையில நாம் தமிழர் கட்சியை உருவாக்கினான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் நிலப்பரப்புல எவனாலையும் திராவிடம்னு கட்சி ஆரம்பிக்க முடியல. நான் நேத்து பேஞ்ச மழையில ஒண்ணு முளைச்சு வருது, அது கூட திராவிடம்னு கட்சிக்கு பேர் வைக்க முடியல. இனி ஒருத்தன் இந்த நிலப்பரப்பில் திராவிடம் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டு வந்து இங்க அரசியல் செய்ய முடியாது என்கின்ற நிலையை என் அண்ணன் செந்தமிழன் சீமான் உருவாக்கி இருக்கிறாரு. நீங்க எல்லாம் பெருமைப்படணும். எதுக்கு தெரியுமா? தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்து தமிழ் நிலப்பரப்பில் வாழுகிற நான் தமிழன், நாங்கள் தமிழர்கள், நாம் தமிழர்கள் என்று நீங்க எல்லாம் வந்து பெருமைப்படணும். நம்ம மச்சானும் மாமனும் சித்தப்பனும் பெரியப்பனும் தான் என்னன்னு புரியாம, என்னன்னு தெரியாம ஒரு 150 ரூபாய்க்கு கட்சிக்கரை வேட்டி வாங்கிட்டேன்னு அந்த கட்சிக்கரை அண்ணா திமுக வேட்டியை, திமுக வேட்டியை கட்டிக்கிட்டு இந்த வேட்டியை என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கட்சியில நின்றுட்டு இருக்கிறான். அவன் நம்ம சொந்தக்காரன் தான், அவன் தமிழன் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவனுக்கு என்ன புரியலன்னா, திராவிடம் என்பது ஏமாற்று, திராவிடம் என்பது திருட்டு, திராவிடம் என்பது ஜனநாயக படுகொலை செய்கின்ற ஒரு அயோக்கியத்தனம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சாதி ஒழிப்பு, நாங்க தான் சாதியை ஒழிச்சிட்டோன்னு வைங்க, ஈவேரா தான் வந்து சாதியை ஒழிச்சு அறுத்து கட்டிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ் தேசிய கருத்தியல் இந்த நிலப்பரப்புல வந்த போது சொன்னாங்க, சாதியை ஒழிக்காமல் தமிழ் தேசியம் வெல்லாது என்று சொன்னாங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து அரசியல் களத்தில் செய்திருக்கக்கூடிய புரட்சிகள்ல ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருந்தா யாரா இருந்தாலும் மேடைக்கு வா வந்து சொல்லு பாப்போம்.
சாதி பார்க்காம நீ மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறியா? இந்த 60 ஆண்டு கால உன்னுடைய அரசியல் வரலாற்றில் எந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனையாவது மாவட்ட செயலாளரை நியமிச்சிருக்கியா? சொல்லு பாப்பா. பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை பொது தொகுதியில் யார் நிறுத்தினது? அம்மா ஜெயலலிதா ஒரு தடவை ஒருத்தரை நிறுத்தினாங்க. தலித் எழில்மலை அப்படின்னு ஒருத்தரை திருச்சி பொது தொகுதியில் நிறுத்தி வெல்ல வச்சு அவரை அமைச்சர் ஆக்குனாங்க. கலைஞர் கருணாநிதி சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். கலைஞர் கருணாநிதியினுடைய மகன் ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நெஞ்ச நிமித்தி நான் செய்திருக்கிறேன். பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை நிறுத்தி இருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுமா? இதுதான் உங்கள் சாதி ஒழிப்பா? என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் செய்திருக்கிறான். ஒவ்வொரு தேர்தலையும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 24 பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை பொது தொகுதியில் நிறுத்தி நாம் தமிழர் கட்சியின் வரலாற்றில் அதிக வாக்குகளை வாங்க வைத்திருக்கிறான். தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிறணும். யாரு சாதியவாதி, யாரு சாதியை ஒழிக்கிறவன்? சாதி பார்த்து நீ போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டு, நீ எந்த நாய்க்கு வேணாலும் போட்டுக்க அப்படின்னு சொல்றவனா சாதியவாதி? அப்படின்னு சொல்ற கட்சி சாதிய கட்சி? சொல்லுங்க பாப்பா. சாதியை ஒழிக்காம தமிழ் தேசியத்தை வெல்ல முடியாது. நான் கேட்கிறேன், நீங்க இத்தனை ஆண்டு காலத்துல எந்தெந்த சாதியெல்லாம் ஒழிச்சிங்க? எந்தெந்த சாதியெல்லாம் ஒழிச்சிங்கன்னு நான் கேட்கிறேன். திமுக ஆட்சி செய்தாலும் அண்ணா திமுக ஆட்சி செய்தாலும் இந்த நிலப்பரப்பில் தமிழர்களினுடைய உயிரை பறிப்பார்கள். திமுக ஆட்சி செஞ்சாலும் ஆணவ படுகொலை நடக்கும். அண்ணா திமுக ஆட்சி செஞ்சாலும் ஆணவ படுகொலை நடக்கும். திமுக ஆட்சி செய்தாலும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவார்கள். அண்ணா திமுக ஆட்சி செஞ்சாலும் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுவார்கள். இதுதான் இவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு, சமூக நீதியா? நான் கேட்கிறேன். யோசிச்சு பாருங்க. காவல்துறை கேடு கட்டு இன்றைக்கு எத்தனை காவல் நிலைய மரணங்களை தமிழ்நாட்டில் நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. யார் கையில இருக்கு காவல்துறை? யோசிச்சு பாருங்க. அந்த 4 ஆண்டு காலத்துல இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு நன்மையை சொல்லுங்க பாப்பா. சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள், சமூக நீதியை பற்றி பேசுகிறார்கள். சாதி ஒழிப்பு என்பது இந்தியாவில் சாதிய இந்து மதம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. சாதியை ஒழிக்கணும்னா அதை ஒரு படிநிலையில கடக்கணும். அது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு தெரியும். அதை எப்படி கடந்து செல்லணுங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்திய நிலப்பரப்பில் சாதியை இந்துத்துவம், இந்து மதம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்து மதத்தை இந்திய அரசு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒண்ணு சும்மா இல்ல. இந்துத்துவத்தை வேறறுத்து, இந்து மதத்தை வேறறுத்து, இங்க இருக்கக்கூடிய இந்திய அரசை வேறறுத்து, இந்திய அரசை தாங்கி பிடித்திருக்கக்கூடிய இந்திய தேசியத்தை வேறறுத்த தண்டா சாதியை ஒழிக்க முடியும். அந்த துணிச்சல் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கு, எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு இருக்கு. இந்த தெளிவு யாருக்காவது இருக்கா? யாருக்காவது இருக்கான்னு கேட்கிறேன். நாம் தமிழர் கட்சியை நீங்க சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எல்லாம் உட்காந்துக்கிட்டு இணையதளத்தில் உட்காந்துக்கிட்டு சில பேர் சில கேள்விகளை கேட்குறாங்க. நாம் தமிழர் கட்சி தனிநாடு கேட்டு போராடுமா? ஏன் இதுக்கு முன்னாடி தனிநாடு கேட்டு போராடுன எங்க மாமா மச்சான், என் அண்ணன் தம்பி, எங்களுடைய குருதி உறவுகளை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ராணுவத்தில் புடிச்சு கொடுத்து கொலை பண்ணிட்டீங்கல்ல. அந்த மாதிரி கொலை பண்றதுக்கு நீங்கள் எப்பவும் வெற்றியாளர்களா இருக்க வேண்டும். நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தனிநாடு கேட்டு நாங்க சிறைக்கு போகணுமா? நாங்க சுடுபட்டு சாகணுமா? எங்கள் தோழர் தமிழரசனை கொன்றது போல நீங்கள் கொல்லணுமா? நான் கேட்கிறேன். அதுக்கு தாண்டா முழக்கம் வச்சிருக்கிறோம். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலைன்னு வச்சிருக்கோம்டா. இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. எவனெல்லாம் நாம் தமிழர் கட்சி தனிநாடு கேட்குமான்னு கேட்கிறானோ அவன்லாம் வீட்டுல போய் படுத்துக்கிட்டு மூக்கு மேல விரல வச்சு இனத்தின் விடுதலை என்றால் என்ன என்று யோசி. தற்குறித்தனமா பேசாதீங்க. நாம் தமிழர் கட்சி கற்ற படித்த பிள்ளைகளால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கின்ற பேராசிரியர் ஒவ்வொரு நாளும் தமிழ் நிலப்பரப்பில் பாடம் எடுத்து
ஒவ்வொருத்தனையும் மேதையாக்கிட்டு இருக்காரு. இந்த கட்சியில் பயணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இன்றைக்கு சமூக அரசியலில், தமிழக அரசியலில், இந்திய அரசியலில், உலக அரசியலை தன் கைகளிலே வைத்திருக்கிறான். அந்த அளவுக்கான பிள்ளைகளாக நாம் தமிழர் கட்சி மாத்தி இருக்கு. எவனாவது ஒருத்தனை தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக, திமுக, இப்ப புதுசா வந்திருக்கிற அணில் குஞ்சுகள், இவங்க எவனா ஒருத்தனை பேப்பர் இல்லாம பேச சொல்லு பாப்போம். பேச சொல்றா பாப்போம். நாம் தமிழர் கட்சி தம்பி, ஒரு மழலை பாசறை தம்பி கூட கையில பேப்பர் இல்லாம 1 மணி நேரம் பேசுவான். யார் காரணம்? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 16 ஆண்டு காலமாக மேடை தோறும் அரசியல் வகுப்படுத்து 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 அந்த நிலையை இன்றைக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார். சாதி ஒழிப்பு என்பது நாம் தமிழர் கட்சியின் உயிர் கொள்கை. உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். பேரறிஞர் அண்ணா கட்சி, திமுக கட்சி ஆரம்பிச்ச போது அவர் வந்து சொன்னார், உங்க கொள்கை என்னன்னு கேட்டாங்க. அப்போ திமுக காரர்கள் இருந்தா, அதுவும் பழைய ஆளுங்கள் இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ரோசம் வரும், கொஞ்சம் ரோசம் வரும் நான் சொல்றது. அப்ப பேரறிஞர் அண்ணாவை கேட்டாங்க, உங்க கொள்கை என்னன்னு. கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கக்கூடிய வேட்டி, பதவி என்பது கழுத்துல போடுற துண்டு. எங்கள் உயிர் கொள்கை காங்கிரஸ் கட்சியை இந்த நிலப்பரப்பில் இருந்து அகற்றுவது. எப்படி? அவங்க உயிர் கொள்கை என்ன? இடுப்புல கட்டியிருக்க வேட்டி என்ன? காங்கிரஸ் கட்சியை இந்த நிலப்பரப்பில் இருந்து அகற்றுறது தான் திமுகவினுடைய உயிர் கொள்கை. சொன்னது யாரு? பேரறிஞர் அண்ணா. அண்ணா யாரு? அவர்களுடைய ஆதர்ச புருஷன், பேரறிஞர். அவர் வந்து சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? இந்த காங்கிரஸ் கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தான். இவன் அது வரைக்கும் சொன்னான். என்ன சொன்னா? நான் திண்ணையில் படுத்தேனும் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னு சொன்னான். நேரு வந்து சொன்னாரு, தனிநாடு கேட்டேன்னா கட்சியை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. உடனே நம்ம ஐயா கண்ணதாசன் இருக்காருல்ல, அவர் சொன்னாரு, ஏண்டா அண்ணாவை பார்த்து கேட்டாரு, திண்ணையில் படுத்து திராவிட நாடு கேட்பதற்கு திராவிட நாடு என்ன தொன்னையில் செய்த வெண்ணையா அப்படின்னு கேட்டாரு. உடனே அண்ணா கிட்ட போய் சொன்னாங்க, ஐயா அண்ணா உங்களை இப்படி இழிவா பேசுறாரு. அண்ணா பேரறிஞர் அண்ணாவிடம் சொன்னார்கள், திராவிட நாடு என்ன தொன்னையிலே வெண்ணையா இல்ல களைச்சு போட்ட சீட்டு கட்டா எடுத்து அடிக்கி விளையாடுறதுக்கு என்று கண்ணதாசன் கேட்கறதுன்னு சொன்னா. உடனே அண்ணா சொன்னாரு, தம்பி தானே கேட்டான், தமிழில் தானே கேட்டான். காரி துப்புனா கூட துடைச்சுக்குவாங்க. தம்பி தானே கேட்டான், தமிழில் தானே கேட்டான் அப்படின்னாரு. நாங்க என்ன கேட்கிறோம்? பதவி என்பது தோளில் போட்டிருக்கிற துண்டு, வேட்டி என்பது இடுப்பில் கட்டி இருக்க, கொள்கை என்பது இடுப்பில் கட்டி இருக்கிற வேட்டி என்று அண்ணா சொன்னாரே. அவர் உயிர் கொள்கையாக சொன்னது இந்த நிலப்பரப்பில் இருந்து காங்கிரஸ் கட்சியை அகற்றுவது என்று சொன்னார். இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அண்ணா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? வேட்டி அவுத்து ரோட்ல வீசிட்டு அம்மனமா போனாரு. அம்மனமா போனாரா இல்லையா? காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சாரா இல்லையா? உயிர் கொள்கையை ரோட்டில் வீசிவிட்டு அம்மனமா போனாரா இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய ஐயா மு.க. ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியோடு நின்று கொண்டு வேட்டி இல்லாம தான் இருக்காரா? நான் கேட்கிறேன். ஏண்டா நாங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க மறந்துருவோம் நினைக்காத. எங்க தலைவன் சொல்றான், வரலாறு எங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறான். எங்கள் தேசிய தலைவர் சொல்றான், வரலாறு ரொம்ப முக்கியண்டாங்கிறான். வரலாற்றை தோண்டி எடுப்போம். உங்களுடைய வண்டாவளத்தை எல்லாம் நாங்க தண்டாவளத்துல ஏத்துவோம். யாருக்காவது ஒருத்தருக்கு நான் கேட்கிறேன், ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய மகன் அப்படிங்கிறது தவிர ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? யோசிச்சு பாருங்க, என்ன தகுதி இருக்கு? அதே மாதிரி நீங்க யோசிங்க. ஐயா அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களோடு படங்கள்ல நடிச்சாரு அப்படிங்கிறது தவிர ஏதாவது ஒரு தகுதி அந்த அம்மாவுக்கு இருந்திருக்கா? யோசிங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு எம்ஜிஆரோட நடிச்சாங்கிறது தவிர அரசியல் களத்தில் அவங்களுக்கு என்ன தகுதி இருந்திருக்கு? அதே மாதிரி இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கருணாநிதியின் மகன் அப்படிங்கிறது தவிர என்ன தகுதி இருக்கு? யாருக்காவது தெரிஞ்சா வந்து சொல்லுங்க பாப்போம், என்ன தகுதி இருக்குன்னு. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞரின் பேரன் மு.க. ஸ்டாலின் மகன் அப்படிங்கிறது தவிர என்ன தகுதி இருக்கு? சொல்லுங்க பாப்போம்.
சாதி ஒழிப்பு களத்தில் இன்றைக்கு அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறது யார் தெரியுமா? அக்கிரமம் செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். திமுக காரன் தான். ஒரு பையன் கோயிலுக்குள்ள போயிட்டான், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பையன் கோயிலுக்குள்ளே சென்று வணங்கி விட்டான் சேலத்துல. அவனை என்ன கேள்வி கேட்டான்? அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவனை காரி திப்பி அடித்து சாதி சொல்லி ஏசினானே, செஞ்சவன் யாரு? திமுக காரன். திமுக காரன். இதான் நீங்க சாதி ஒழிச்ச லட்சணமா? எங்களை பார்த்து கேட்குறீங்க சாதி ஒழிப்பு தமிழ் தேசியமா இல்ல சாதியை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க தமிழ் தேசியமானு எங்களை பார்த்து கேட்குறீங்க. யாரு நாங்க? சாதி பார்த்து போட்டேன்னா உன் ஓட்டு தீட்டுன்னு சொல்ற கூட்டம் நாங்க. நாங்க யாரு? பொது தளத்தில் பட்டியல் சமூகத்தினரை நிறுத்தி தமிழ் மக்கள் மத்தியில் சமத்துவத்தை பேணுகிறவர்கள் நாங்கள். எங்களை பார்த்து கேட்குறிய நீ சாதி ஒழிச்ச தமிழ் தேசியமா சாதி ஒழிக்காத தமிழ் தேசியமான்னு? தமிழ் தேசிய கருத்தியல் என்பது நாங்கள் மற்றவங்க மாதிரி கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கையே இல்லாம நாங்கள் கொள்கை எதிரி. பாரதிய ஜனதா கட்சி எங்களுக்கு கொள்கை எதிரி. என்னையா உன் கொள்கை என்னடா தம்பி? உன் கொள்கை என்ன தம்பி சொல்லு பாப்பா. என்றைக்கு ஒரு திரைப்பட கதாநாயகன் தலைவனாக மக்கள் தலைவனாக மக்கள் மத்தியிலே வந்து நின்று தன் கொள்கையை பேசி பேசாமல் கொள்கையை சொல்லாமல் வெறும் நடிகனாகவே ஒளிஞ்சு ஒளிஞ்சு ரசிகர்களை கூட்டிக் கொண்டு நிற்கிறானோ அவன் என்னைக்குமே மக்கள் தலைவனாக ஆகவே முடியாது. அவன் நடிகனா தான் இருப்பான். மக்களை பார்த்து பயப்படுறவன் அவன் நடிகனா தான் இருப்பான். நீ மக்கள் தலைவனாக மக்கள் முன்னால் வரமாட்டேன் அப்படின்னு நிக்கிற ஒரு நடிகன் என்று சொன்னால் உன்னை ரசிக்கிறவன் என்னைக்குமே தொண்டன் ஆக மாட்டான். தொண்டன் ஆகவே மாட்டான். அவன் ரசிகனாகவே தான் இருப்பான். அங்க போட்டிருக்கிற 50,000 சேரையும் அடிச்சு நொறுக்குவான். தலைவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் எந்திரிச்சு போவான். புரியுதா? ஒழுக்கமற்ற ஒரு உதிரி கும்பலை உருவாக்குகிற ஒரு நடிகன் நீ என்னைக்கு தலைவனான சொல்லு பாப்போம். என்னைக்கு தலைவனான? கொள்கை எதிரி. என்ன கொள்கைப்பா உன் கொள்கை? எங்க அண்ணன் அதான் கேட்கிறாரு. அப்பா தம்பி உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நீ கொள்கை எதிரியா இல்லையான்னு நான் சொல்றேன் அப்படின்னு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து கேட்கிறாரு. மக்கள்கிட்ட வந்து கொள்கையை பேசாம திமுக எப்படி பேசுதோ அதே மாதிரி இத்தனை ஆண்டு காலத்தில் திமுக இன்னைக்கு வரைக்கும் எந்த கொள்கையும் சொல்லலைங்க. எந்த கொள்கையும் சொல்லலை. இங்க இருக்கக்கூடிய சாதிய கட்சிகள் இருக்கு பாருங்க, ஒற்றை சாதி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அந்த கட்சிகளை பார்த்து நான் கேட்கிறேன், ஒற்றை சாதிக்கு நல்லது செய்யறேன் அப்படின்னு வந்து அந்த சாதியில் இருக்கக்கூடிய அப்பாவி இளைஞர்களை அப்பாவி மக்களை மூளை செலவை செய்து கொண்டு போய் திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் அடிமையாக்குறீங்களே, இது அந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? நான் கேட்கிறேன். அந்த அப்பாவி மக்களை, உழைக்கின்ற மக்களை, பட்டியல் சமூகத்து மக்களை நீங்க ஏமாத்தி அவங்களுக்கு நான் நல்லது செய்யறேன்னு சொல்லி அவர்களை அணிதிரட்டி யாருக்கிட்ட கொண்டு போய் அடிமையாக்குறீங்க? காசுக்கும் பணத்துக்கும். எங்கள் ஐயா சிபிஐயினுடைய முத்தரசை போட்டு பொது வெளியில பொளந்து கட்டி விட்டாரு. என்ன பொளந்து கட்டினாரு? காசு திமுக கிட்ட தேர்தல் நேரத்தில் காசு வாங்கினு என்ன எண்களை மட்டும் நீங்க சொல்றீங்க? எப்படி திமுக காசு கொடுத்துச்சு கோடிக்கணக்கான ரூபா, அது நாங்க மட்டும் வாங்கினது மாதிரி நீங்க சொல்றீங்க? இந்த விசிகாவும் தான் வாங்குச்சு, இந்த வைகோவும் தான் வாங்கினாரு, இந்த சிபிஎம் தான் வாங்குச்சு, இந்த அங்க ஐயா சகவல் தான் வாங்கினாரு. திமுக கிட்ட தேர்தல் களத்தில் கோடிக்கணக்கான ரூபா பணம் வாங்கிட்டு நிற்கக்கூடிய இவர்கள் மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களா? நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஐயா முத்தரசன் பேச்சை கேளுங்க. திமுக எங்களுக்கு மட்டுமா காசு கொடுத்துச்சு? விசிகா திருமாவளவன் அவர்களுக்கு தான் கொடுத்துச்சு கோடிக்கணக்கான பணம். ஐயா வைகோ அவர்களுக்கு தான் கொடுத்துச்சு, சிபிஎம்மினுடைய சிபிஎம்முக்கும் தான் கொடுத்துச்சு, ஐயா ஜவஹர்லால் அவர்களுக்கும் கொடுத்துச்சு. அப்ப ஏயா உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? மக்கள் மன்றத்தில் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க உங்களுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? காசுக்கு விலை போயிட்டீங்க. மக்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு என்றைக்குமே ஞானம் இல்லையா? வெக்கம் இல்லையா?
நான் கேட்கிறேன், எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு மக்களை வந்து ஈன்னு இப்படி சந்திக்கிறீங்க, இப்படி சிரிக்கிறீங்க? அந்த சிரிப்பு பச்சை சிரிப்பு, பகட்டு சிரிப்பு. இனி வருவீங்களா மக்கள்கிட்ட? திமுக கிட்ட காசு வாங்கி தின்னுபிட்டு மக்கள்கிட்ட வந்து வாக்கி நாங்க நல்லது செய்வோம். என்ன நல்லது செய்வீங்க? என்ன நல்லது இத்தனை தடவை ஜெயிச்சு நீங்க செஞ்சிருக்கீங்க? கொடுங்க பாப்பா, கொடுங்க கொடுங்க பாப்பா. தேர்தல் களத்தில் நிற்பதற்கு அடிப்படை தகுதி இல்லை. ஜனநாயகத்தை படுகொலை செய்கிறவர்கள் இவர்கள் எங்களை பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நீங்க போலி தமிழ் தேசியவாதிகள்னு. தேசிய, அதாவது இந்த 60 ஆண்டு காலமா என்ன அப்படியே துடிச்சு போறாங்க? ஏன் எங்க அண்ணனை பார்த்து பதட்டம் அடைகிறாங்கன்னா, 60 வருஷமா இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. என்னன்னு, நாம் எல்லாம் திராவிடர்கள், என்னடா உன் கொள்கை? திராவிட கொள்கை. என்னடா உன் பேச்சு? திராவிட பேச்சு அப்படின்னு ஏமாத்திட்டு இருந்தான். ஆனா நாம் தமிழர் கட்சி வந்த உடனே இவங்க முன் வச்ச அந்த கருத்தியல் இருக்கு பாருங்க, அந்த கொள்கைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுக்கு நேர் எதிரான ஒரு கருத்தை, ஒரு சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை முன் வச்சது அந்த கொள்கை தான் தமிழ் தேசிய கொள்கை. எதிர்க்க முடியல, எதிர்த்து பேச முடியல. தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டுட்டான். தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டுட்டு தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி விட்டான். யோசிங்க, தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டா தமிழ் வாழ்ந்துருமா? உன் வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்ட் வாழ்க அப்படின்னு எழுதி புடிச்சிட்டு இருந்தா கரண்ட் வந்துருமா? சொல்லு பாப்பா. அப்ப மக்களை எப்படி ஏமாத்துறான்? தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டுட்டு தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி விட்டான். கல்வியில் இருந்து ஒரு மொழி வெளியேற்றப்பட்டால் என்ன நடக்கும்? இன்றைக்கு 2 தலைமுறை பிள்ளைகள், தமிழ் எழுத படிக்க தெரியாத பிள்ளைகள் உருவாகி இருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அவமானம்! ஒரு தேசிய இனத்தினுடைய முதன்மை அடையாளமாக இருக்கிற மொழியை 2 தலைமுறை பிள்ளைகள் பேசல, எழுதல. இன்னும் ஒரு தலைமுறை உருவானா அந்த மொழி அழிந்துவிடும். மொழி அழிந்தா அந்த இனம் அழிந்துவிடும். தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும். ஏன்? தமிழ் இனம் இன்னைக்கு வந்து சைனாக்காரன் தமிழ் மொழியை கத்துக்கிறான். சைனாக்காரன் தமிழ் மொழியை கத்துக்கிறான். இங்க இருக்கிற செம்மஞ்சேரியில நான் ஒரு படப்பிடிப்பில் இருந்தேன். களவு தொழிற்சாலைன்னு ஒரு படத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இருந்தேன். கீழே வந்து கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லி தமிழர்கள் அல்லாதவர்களினுடைய உச்சரிப்புல ஒரு கோரஸ் வந்து என் காதில் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் உடனே அது என்னது, யார் இந்த குரலை இப்படி தவறான உச்சரிப்பில் பேச படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயக்குனரிடம் அனுமதி வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு நான் போனேன். அங்கே போனால் ஃபுல்லாக ஒரு 100-150 பேர் வெளிநாட்டுக்காரர்கள் அங்கே இருந்தார்கள். வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் செம்மஞ்சேரியிலே இருக்கக்கூடிய ஆசிய மொழி ஆய்வு நிறுவனத்திலே வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டு பயணமாக வந்திருக்கிறார்கள். இந்த ஓராண்டு பயணத்துல தமிழ் மொழியை ஜப்பான்காரன் கத்துக்கணும்னு நினைக்கிறான், இங்கிலாந்துக்காரன் கத்துக்கணும்னு நினைக்கிறான், ஆஸ்திரேலியாக்காரன் கத்துக்கணும்னு நினைக்கிறான், சைனாக்காரன், முக்காவாசி பேர் சைனாக்காரன் தான், அவன் கத்துக்கணும்னு நினைக்கிறான். ஏன் என்று சொன்னால் தமிழ் மொழிதான் அறிவும் ஆற்றலும் மிக்க மொழி. உலகம் வியந்து பார்க்கிற ஆக சிறந்த இலக்கியங்களை படைத்த மொழி. உலகம் வியந்து பார்க்கிற ஆக சிறந்த கட்டடக்கலைக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள். உலகம் கொண்டாடுகிற 7 பேரரசு, அந்த பேரரசில் ஒரு பேரரசு சோழ பேரரசு. அந்த 7 பேரரசுக்கு ஒரு பேரரசுக்கு சொந்தக்கார மொழி தமிழ் மொழி. உலகத்தில் 6000 மொழிகள் இருக்கு. அந்த மொழியில ஒரு மொழி 6 மொழி செம்மொழி, அதுல ஒரு மொழி என் மொழி. அந்த மொழியில மாண்ட்ரின் மொழி என்கின்ற சீன மொழி இன்றைக்கு பேசப்படவில்லை. இயேசுநாதர் பேசிய ஹிப்ரு மொழியை பேசுவதற்கு இன்றைக்கு பூமி பந்தில் ஆள் இல்லை. கிரேக்க மொழி அழிஞ்சிட்டு இருக்கு. சமஸ்கிருத மொழி ஒரு செத்து போன மொழி. என் தாய்மொழி தமிழ் மொழி உலகம் பூராவும் 12 கோடி தமிழர்களால் பேசப்படுகிற ஒரு மொழி, உயிர் வாழுகிற மொழி. அதனால்தான் அவர்களை நான் கேட்டேன், இந்த மொழியை ஏன் கற்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இட்ஸ் லிவிங் லாங்குவேஜ், உயிர் வாழுகிற மொழி.
இந்த மொழிதான் ஒரு நாள் உலகத்தை ஆள போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏதோ நான் கற்பனையா சொல்லல, என் காதுகளில் கேட்டதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்ப நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? அதனால்தான் இந்த பூமி பந்தெங்கும் நம்முடைய ஈழ சொந்தங்களை இன படுகொலை செய்து நம் ஈழ சொந்தங்களை உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் இயற்கை விதைத்திருக்கிறது. எல்லா நாடுகளிலும் இன்றைக்கு தமிழ் மொழி பேசுகிறவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நாள் இந்த மொழி உலக மொழியாக மாறும் என்கின்ற நம்பிக்கை அன்றைக்கு எனக்கு வந்துச்சு. என் அன்பான உறவுகளை, இந்த திராவிட கட்சிங்க அந்த மொழியை, நம் மொழியை அழிச்சிட்டு ஆங்கிலத்தை பயிற்று மொழியாக கொண்டு வந்து விட்டார்கள். எங்க ஐயா கி வெங்கட்ராம தமிழ் தேசிய பேரியக்கத்தில் ஐயா மணியரசன் அவர்களோட பயணிக்கிற அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? என்னை ஒருவன் பார்த்தான், வடநாட்டுக்காரன் என்னை ஒருவன் ஒரு ஹோட்டலில் சந்தித்த போது அவன் சொன்னான், உங்களை போன்ற தமிழர்களை பார்த்து எனக்கு பயம் கிடையாது. என்னை நீங்கள் அடித்து விடுவீர்கள், என்னை நீங்கள் அழித்து விடுவீர்கள், என்னை நீங்கள் கொன்று விடுவீர்கள் என்று எனக்கு பயம் இல்லை. ஆனால் உங்கள் மொழி இருக்கு பாருங்க, தமிழ் மொழி, அந்த மொழியை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. மொழி உங்களின் பேர் ஆயுதம் என்று அந்த ஆள் வந்து சொல்லியிருக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க என் அன்பான தமிழ் உறவுகளை, எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் தம்பி தங்கைகளை, இங்கே கூடியிருந்து எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எங்கள் இரத்த உறவுகளை நல்லா யோசிச்சு பாருங்க. நம் தாய்மொழி இவ்வளவு பெருமை மிக்க நமது தாய்மொழியை எவன் கல்வியிலிருந்து வெளியேற்றினா? அவனை திரும்பவும் இந்த நிலப்பரப்பில் ஆட்சியாளனா மாத்தணுமா? கேரளக்காரனை நான் பயங்கரமா மதிக்கிறேன். ஏன்னா கேரள நிலப்பரப்பை கேரள மொழியை சேர்ந்தவன் தான், ஒரு கேரள தேசிய இனத்தை சேர்ந்தவன் தான் ஆள முடியும். தெலுங்குக்காரனை நான் மதிக்கிறேன், 2 கை குத்திய கும்பிடுறேன். என்ன காரணம்னா தெலுங்கு நிலப்பரப்பை, ஆந்திராவை ஒரு தெலுங்கன் தான் ஆள முடியும். மராட்டியனை பார்த்து நான் பெருமைப்படுகின்றேன். ஏன்? மராட்டியனை, அந்த நிலத்தை ஒரு மராட்டியன் தான் ஆள முடியும். தமிழர்களை பார்த்து நான் வெட்கப்படுறேன், கோணி குறுகிறேன். ஏன்? கடந்த 60 வருஷமா தமிழர்கள் அல்லாதவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர் கருணாநிதி தமிழரா? எம்ஜிஆர் தமிழரா? பேரறிஞர் அண்ணா தமிழரா? செல்வி ஜெயலலிதா தமிழரா? நான் கேட்கிறேன், அடுத்தடுத்து ஆளணும் வந்த யாராவது தமிழரா? இன்னைக்கு விஜயும் தமிழரா தெலுங்கரான்னு பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு இணையங்கள்ல. பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு. அவங்க அம்மா சொல்றாங்க, நான் ஆந்திராவில இருந்து சின்ன வயசுலேயே வந்தோம், எங்க அப்பா அம்மா எல்லாம் ஆந்திராவில இருந்து இங்க வந்தோம் அப்படிங்கிறாரு. அவங்க அப்பா சொல்றாரு, நான் மெட்ராஸுக்கு வந்த போது எனக்கு தமிழ் சுத்தமா பேசவே தெரியாது அப்படிங்கிறாரு. அப்ப யாராப்பா தம்பி நீ? யாரா தம்பி? நான் கேட்கிறேன், இனியும் தமிழ் நிலத்தில் இருக்கக்கூடிய தமிழனும் தமிழச்சியும் ஏமாந்தால், தமிழனும் தமிழச்சியும், அதான் எங்க அண்ணன் தெளிவா சொல்றாரு, கொள்கை முழக்கமிடுகிறார். யார் வேணாலும் வா, தமிழ் நிலத்தில் வந்து வியாபாரம் பண்ணு, குடியேறு, நடிகனாகு, என்ன வேணா ஆகு. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒரு உயரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு. நாங்கள் உன்னை பாதுகாப்போம். இந்த நிலப்பரப்பில் உனக்கு ஒரு தீங்கும் வரவிட மாட்டோம். ஆனா உன் நெஞ்சத்தின் ஆழத்தில் ஒரு ஆசை வந்துச்சுன்னு வச்சுக்க, வேற அறுத்து விடுவோம். அது என்ன ஆசை? தமிழன் இழிச்சவாய, தமிழனை இனிமே நம்ம ஆட்சி செய்யலாம் என்று இனி ஒரு மாற்று தேசிய இனத்தை சேர்ந்த மாற்று மொழிக்காரனுக்கு தமிழ் நிலப்பரப்பில் எண்ணம் கூட வரக்கூடாது. அது தமிழ் இனத்துக்கு செய்கிற துரோகம் என்று அவன் நினைக்கணும். எங்க கட்சியில அதனால நாம் தமிழர் கட்சி தெலுங்கர்களுக்கு, தமிழர்களுக்கு, கன்னடர்களுக்கு, குஜராத்திக்கு, மார்வாடிக்கெல்லாம் நாங்கள் எதிரியான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. எங்கள் கட்சியில் இந்த 234 தொகுதியில் பல தெலுங்கு தம்பிகள் தங்கைகள் போட்டிடுறாங்க, பல கன்னட தம்பி தங்கைகள் போட்டிடுறாங்க. ஏன்? மார்வாடிகள் கூட போட்டியிடுகிறார்கள். சௌராஷ்டிரா மொழியை சேர்ந்தவர்கள் எங்கள் கட்சியில் போட்டியிடுகிறார்கள்.
நாங்கள் எந்த மொழிக்காரர்களுக்கும் விரோதி இல்லை. தமிழ் தேசியம் என்பது எந்த மொழிக்கும் விரோதமான சிந்தனை இல்லை, விரோதமான கருத்து இல்லை. தமிழ் தேசியம் என்பது ஒட்டுமொத்த மாநில குலத்துக்கான சிந்தனை. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அனைத்து உயிருக்குமான கருத்தை, கொள்கையை இன்றைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார். அதே போல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில தற்குறிகள் எங்க அண்ணனை பார்த்து சொல்லுது, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு, அவர் பிள்ளைய மேய்க்க சொல்லுவாரா அப்படின்னு. யாரையா ஆடு மாடு மேய்க்க சொன்னாரு? எங்க அண்ணன். ஏயா, அறிவு, மூளை, சிந்தனை, சிந்திக்கிற திறன் அத்தனையும் இழந்துட்டு ரோட்ல நிக்கிறீங்களா? நான் கேட்கிறேன். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு நான் இலவசமாக படிப்பிப்பேன் என்று சொல்லுகிறவன் படிப்புக்கு எதிரானவனா? படிப்புக்கு எதிரானவனான்னு நான் கேட்கிறேன். இந்த நிலப்பரப்பில் பிறந்து வளர்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் மருத்துவத்தையும் கல்வியையும் நான் இலவசமா தருவேன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து 2010 மே 18 மதுரையிலே தன் கட்சியை அறிவித்த நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் கல்விக்கு எதிரானவனா கேட்கிறேன். மேய்ச்சல் நிலம், ஆடு மாடுகளின் மாநாட்டை குதர்க்கமா அறிவில்லாமல் பார்க்கிற என் தற்குறிகளே, உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த ஆடு மாடுகள் மாநாடு என்பது மேய்ச்சல் நில மீட்பு மாநாடு. 2026 ஐநா மன்றம் அறிவிக்குது. என்ன அறிவிக்குது? இந்த வருஷம் என்பது உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நில மீட்பு ஆண்டு என்று ஐநா மன்றம் அறிவிச்சிருக்கடா. போய் கூகுள்ல தட்டி பாருங்கடா, கூகுள்ல தட்டி பாரு. இந்தியாவில் ஒரு மேய்ச்சல் நில மாநாடு நடந்துச்சு. 400க்கும் மேற்பட்ட பேர் அறிஞர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. 2 நாள் நடந்துச்சு. 2ஆம் நாள் கால்நடைத்துறை அமைச்சர் அந்த மாநாட்டில் பங்கேற்றாரு. மேய்ச்சல் நிலம் என்பது மனிதர்களுடைய உரிமை மட்டுமல்ல, ஆடு மாடுகளினுடைய உரிமை. அந்த உரிமையை, அந்த வாயில்லா ஜீவன்களை அழிக்கணும்னு நினைக்கிறான் தமிழ்நாட்டில். ஜல்லிக்கட்டுக்கு வர்றிஞ்சு கட்டிட்டு வந்து நின்னையில, ஜல்லிக்கட்டுக்கு எவனெல்லாம் வர்றிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து நின்னாயோ, எவனெல்லாம் இன்றைக்கு என் அண்ணனை ஆடு மாடு மேய்க்க சொல்றான்னு சொல்ற தற்குறிகளே, உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஜல்லிக்கட்டுக்கு எவன் தடை வாங்கினானோ அதே பீட்டா நிறுவனம் ஜல்லிக்கட்டு காளைகள் மலை மாட்டில் இருந்து வருகிறது. எங்க அண்ணன் என்னமோ படிக்காதவன், அறிவில்லாதவன் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துறான் அப்படின்னு சொன்னா, இந்த நிலப்பரப்புக்கு சம்பந்தம் இல்லாம ஆடு மாடு கிட்ட போய் ஒரு போராட்டம் நடத்துறாரு. ஓட்டு போடுமா ஆடு மாடு கேட்குறான் கேள்வி. ஓட்டு போடுமா ஆடு மாடு. டேய், ஆடு மாடு மட்டும் இல்லடா, ஈ எறும்புக்கெல்லாம் கூட நாங்கள் போடுவாடும்யா. ஈ எறும்புக்கு ஓரறிவு உயிரிலிருந்து 6 அறிவு உயிர் வரை அனைத்து உயிர்களுக்குமான கட்சிடா நாம் தமிழர் கட்சி. அனைத்து உயிர்களுக்குமான தலைவன்டா என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான். என்ன பேசுற? அந்த பீட்டா நிறுவனம் என்ன பண்ணுச்சு? மலை மாடுகள்ல இருந்து தான் ஜல்லிக்கட்டு காலம் வருதுன்னு சொல்லி அந்த மலை மாடுகளை அடிமாட்டுக்கு அனுப்புறதுக்காக ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வர வச்சான். யாரு? ஜல்லிக்கட்டுக்கு எதிராக எவன் போராடினானோ, எந்த பூநூல் கும்பல் போராடிச்சோ அந்த கும்பல் தடை வாங்குச்சு. இப்போ என்ன சொல்றான்? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் மாடுகள், மலை மாடுகள் மலையில் மேய வரக்கூடாது. அந்த மாடுகள் எப்படி தெரியுமா? ஒரு 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 விவசாயிகிட்டையும் இருக்கும் 100 மாடு 200 மாடுன்னு இருக்கும். அந்த மாடுகள் சும்மா கட்டியெல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க, பட்டியில் அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த மாடுகளை திறந்து விடுவார்கள் காலையில் ஒரு 8 மணியை போல. அந்த மாடுகளுக்கு பின்னாடி ஆளெல்லாம் போக மாட்டாங்க. அந்த மாடுகள் மலை மேலே ஏறி மேயும். ஒரு 3:30 மணி 4 மணிக்கு இப்படி அண்ணாந்து பார்க்கும். இப்படி பார்த்துட்டு அப்படியே 1 by 1 கீழே இறங்கி வரும். மொத்த மாடுகளும் ஆயிரக்கணக்கான மாடுகளும் மலையிலிருந்து இறங்கி அதது பட்டிக்கு அது போய் அந்த பட்டிக்குள்ள போய் நின்னுக்கும். இதாண்டா மலை மாடு, எங்கள் தமிழ் தேசிய இனத்தின் பெரும் சொத்துரா. அந்த மலை மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லாமல் செய்வதன் மூலம் இந்த மாடுகளை எல்லாம் அடிமாட்டுக்கு அனுப்பிடணும்னு திட்டம் போட்டான். அந்த திட்டத்தை அடித்து நொறுக்க வேண்டும். அது மாடுகளின் உரிமை. அந்த உரிமைக்காக நாங்கள் நிற்போம்னு எங்க அண்ணன் போய் நிக்கிறான்டா. யாரா தற்குறி? யார் தற்குறி? எதை இருந்தாலும்
ஓட்டா பார்க்கிற மனிதர்களை ஓட்டா பார்க்குறீங்க பாரு, நாங்க மாடுகளை ஓட்டா பார்க்கல. மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறோம். போய் மரத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காரு, மரம் ஓட்டு போடுமா? டேய், மரம் ஓட்டு போடாதுடா. மரம் இல்லைன்னா மனுஷன் அழிஞ்சு போயிடுவான். மரம் இல்லைன்னா எல்லா சீவராசிகளும் அழிஞ்சு போய்விடும். மரம் இல்லைன்னு சொன்னா உனக்கு சுவாசிக்கிறதுக்கு காத்து கிடைக்காது. நீ சுவாசித்து வெளியில விடுற கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து இந்த மரம் என்ன கொடுக்குது? உனக்கு ஆக்சிஜனை கொடுக்குது. அதனால தான் ஒரு நன்றி உணர்வோடு எங்கள் அண்ணன் மரங்களுக்கான மாநாடு நடத்தினார். இந்த பாரு, இப்போ இங்கே பக்கத்தில் குன்னத்தூரில் ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரி 150 ஏக்கர் ஏரி. அந்த ஏரி எப்படி 20 அடி ஆழத்துக்கு 50 அடி ஆழத்துக்கு சுரண்டி அங்கே இருக்கக்கூடிய வண்டல் மண்ணுகளை எடுத்து வியாபாரம் செய்கிறானோ, அதுபோல இந்த ஏரியவும் சுரண்டுவதற்கு, இந்த ஏரியை கொள்ளையடிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். அதை தடுத்து நிறுத்தினது யாரு? எங்க தம்பிகளும் தங்கைகளும் தடுத்து நிறுத்தினார்கள். நாம் தமிழர் கட்சின்னா அது என்ன வெறும் செய்தி நியூஸ்ல வந்துட்டு போற கட்சின்னு நினைச்சீங்களா? உயிரை கொடுத்து களத்துல நிற்போம். இறங்கிட்டு பார்ப்போம். குன்னத்தூர் ஏரியில நாம் தமிழர் கட்சி சொல்லல, செயல்ல இருக்கோம். அதனால நாங்க சொல்றோம், இந்த நிலப்பரப்பில் எப்படி சாதியை ஒழிக்கணும்னு நான் கேட்கிறேன். சாதி ஒழிப்பு பத்தி, சாதி ஒழிப்பு இல்லாமல் தமிழ் தேசியம் வெல்லாது என்று இந்த நிலப்பரப்பில் முழக்கம் வைக்கிறவங்களை பார்த்து நான் கேட்கிறேன். சாதி ஒழிப்புக்கான முழக்கம் வைக்கிறீங்கல்ல, அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சாதியை ஒழிக்க என்னப்பா திட்டம் வச்சிருக்கீங்க? என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? இத்தனை வருஷமா சாதியை ஒழிக்கிறதுக்கு நீங்க நடைமுறைப்படுத்தின திட்டத்தில் ஒன்ன சொல்லுவாப்பா. எங்க அண்ணன் செஞ்சான். எங்க அண்ணன் பொது தகுதியில பட்டியல் சமூகத்தை நிறுத்துறான். அது ஒரு சாதி ஒழிப்பு செயல்பாடு. சொல்லு பாப்பா. எங்கள் அண்ணன் நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட மாநில பொறுப்பாளர்களா பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களை நிறுத்தி அவர்களுக்கு பின்னாடி மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை வேலை செய்ய வைக்கிறான். அது ஒரு சாதி ஒழிப்பு செயல்பாடு. நீங்க இத்தனை வருஷமா இங்க உட்காந்துக்கிட்டு பட்டியல் சமூக மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி அவர்கள்ட்ட அவங்க பேரை சொல்லி நீ திமுக கிட்டையோ அதிமுக கிட்டையோ காசு வாங்கி அரசியல் களத்தை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய சாதி ஒழிப்பு திட்டம் என்ன? இதே இடத்துல மேடை போட்டு சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஓஹோ, நீங்க இவ்வளவு பெரிய திட்டம் வச்சிருக்கீங்களா? அந்த திட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த போறீங்க? அதை சொல்லுங்க பாப்போம். சும்மா முழக்கங்களை வைத்துக்கொண்டு இந்த மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி கொண்டு இருப்பதை நிறுத்துங்கள். பட்டியல் சமூகத்து மக்களை உங்களை நான் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். சாதி இந்தியா முழுசும் சாதி வேணான்னு சொல்றது ஒரே ஒரு சமூகம் தான். ஒரே ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் சாதி வேணான்னு சொல்றாங்க. மற்றவர்களுக்கெல்லாம் சாதி கம்பற்றபிளா இருக்கு. ஆகவே இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிற தம்பி தங்கைகள், ஒரு சின்ன பையன் கூட சொல்றான், சாதி பார்த்து ஓட்டு போட்டா அவன் ஓட்டு தீட்டு அப்படின்னு. எங்கள் மழலை பாசறை செல்லங்கள் கூட இன்றைக்கு சொல்லுகிற அளவுக்கான ஒரு கருத்தியலை விதைத்து மெல்ல மெல்ல அந்த கருத்தியலுக்கு உயிர் கொடுத்து சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பும் தமிழ் தேசியமும் எனது 2 கண்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசிய களத்தில் நிற்கிறான். எங்க பாரதிதாசன் சொன்னா, இருட்டில் கிடக்குதடா உலகம், சாதி இருக்கிறது என்பானும் இன்னும் இருக்கானேன்னு கேட்டான். டேய், உலகம் இருட்டா இருக்குடா, இருட்டில் கிடக்கு. கல்வி அறிவு இவர்களுக்கு இல்லை, சிந்தனை திறன் இவர்களுக்கு இல்லை, உலகம் இருட்டு கிடக்குடா, சாதி இருக்குன்னு சொல்றவன் இன்னமும் இந்த உலகத்துல இருக்கானடா தற்குறிகள் அப்படின்னு நான் சொல்லல, பாரதிதாசன் சொல்றார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று எங்கள் புரட்சி பாவலன் சொல்றான். எங்க புரட்சி பாவலன் என்ன சொல்லல, நல்ல தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்றுன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான், சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்றுங்கிறான். அதாண்டா நாம் தமிழர் கட்சியின் கொள்கை, அதாண்டா எங்களுடைய சாதி ஒழிப்பு கொள்கை. சாதியை ஒழிப்பதும் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதும் எங்கள் இரண்டுமே 2 கண்ணு மாதிரி, 2ஐயும் சரிசமமாக நாங்கள் கொண்டு வருவோம். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி, இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த திராவிட கட்சிகள் இந்த நிலப்பரப்புல சாதியை ஒழிச்சானா? இல்ல. தேர்தல் களத்துக்கு வருவான், என்ன சொல்லுவான்,
உனக்கு 1000 ரூபா தர்றேன், உங்கள் குடும்பத்தில் எத்தனை ஓட்டு, 5 ஓட்டுக்கு 5000 ரூபா தருவேங்கிறான். இவர்கள் இங்கேருந்து போய் எங்கள் முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்தில் போய் இன்றைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் பீகாரில் போய் ஓட்டு திருட்டை பற்றி பேசுகிறாரு. ஏப்பா அவருக்கு தான் கொஞ்சம் விவரம் தெரியாத ஆள், அவர் அவ்வளோ விவரம்லாம் அவருக்கு தெரியாது. கூட இருக்கிற ஆளுங்க இருக்கீங்கல்ல, நீங்களாவது சொல்ல மாட்டீங்களா? ஐயா, அது ஓட்டு திருட்ட பாரதிய ஜனதா கட்சி செஞ்சதுக்கு பேர் ஓட்டு திருட்டுன்னா, நம்ம வந்து இலவசங்களை அறிவிச்சு தேர்தலில் பணம் கொடுத்து தேர்தலில் கோழி பிரியாணியும் கோட்டரும் கொடுத்து ஓட்டு வாங்குறமே, இது ஓட்டு திருட்டை விட அயோக்கியத்தனம், பச்சையா பகல்ல செய்யற திருட்டுத்தனம் அப்படின்னு நீங்கெல்லாம் யாரும் சொல்லவே இல்லையா? வெக்கமான யாருக்கும் கிடையாதா உங்களுக்கெல்லாம்? கேட்குறேன். பாரதிய ஜனதா கட்சி தெரியாம இந்த மக்களை ஏமாத்தி செஞ்சதுக்கு பேர் ஓட்டு திருட்டுன்னா, நீ பட்ட பகல்ல எல்லாருக்கும் தெரியறது மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி கோட்டரும் கோழி பிரியாணியும் வாங்கி கொடுத்து ஓட்டை திருடுறீங்களடா, ஓட்டை திருடுறீங்களே. இனி நாங்க ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். பட்ட பகல்ல எங்களுக்கு தெரிஞ்சு திமுக காரணம், அண்ணா திமுக காரணம், உன் கூட்டணியில் இருக்கிறவனோ இந்த கூட்டணியில் இருக்கிறவனா காசு கொடுத்தீங்கன்னா குடுக்கிற இடத்துலயே செருப்பால அடிப்பான். பாரு இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு. தேர்தல் அரசியல் களத்தை நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? நீங்க யோக்கியமா? வா பாப்போம். இன்றைக்கு வெற்றி அடைந்திருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, வா நாம் தமிழர் மேடைக்கு வா. காசு கொடுக்காம நான் ஜெயிச்சேன்னு சொல்லு பாப்பா. எங்கள் ஐயா பிடிஆர் பழனிவேல் ராஜன் தவிர யாராவது ஒருத்தன் சொல்றா பாப்பா மேடையில, நான் காசு கொடுக்காம ஜெயிச்சேன், நான் யோக்கியன், நான் நேர்மையாளன், நான் ஜனநாயகத்தை விரும்புகிறேன், வெல்க ஜனநாயகம்னு நான் மாநாடு போடுவேன் அப்படின்னு சொல்ற எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்ல முடியுமா? நான் காசு கொடுக்காம தான் ஜெயிச்சேன் அப்படின்னு. அப்புறம் எப்படின்னு ஜனநாயகம் வெல்லும்? எப்படின்னா வெல்லும்? யோசிங்க. அப்ப ஜனநாயகம் வெல்லணும்னா, ஜனநாயகம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நேர்மையா அரசியல் செய்யணும். அப்படி நேர்மையா அரசியல் செய்கிற துணிச்சல் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான் இந்த நிலப்பரப்புல இருக்கு. 2010 கட்சி ஆரம்பிச்ச போது சொன்னான், திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லைன்னா. என் தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் பேசுகிற போது உங்களுக்கு விரிவா அந்த வரலாற்றை விளக்கி சொன்னாரு. 2010 எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த கட்சியை அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்காரு, அன்னைக்கு தான் விதை போட்டாரு. போட்ட அன்னைக்கே சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகள் இந்த மண்ணுக்கு தேவையற்றது. பாரதிய ஜனதா கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியும் இந்த மண்ணுக்கு தேவையில்லாத ஆணி. ஆகவே அவர்களோடும் கூட்டணி இல்லை என்று சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்கை, சத்தியத்தை மீறாம களத்தில் நிக்கிறாயா? அவனை வீழ்த்துறதுக்கு நீங்க என்னென்ன செஞ்சீங்க? பிஜேபியின் பி டீம். நீங்க சீமானுக்கு ஓட்டு போட்டா பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிரும். எங்க அண்ணன் வெக்கங்கட்டு மானங்கட்டு நிக்கிற உங்களை பார்த்து அசிங்கமா ஒரு கேள்வி கேட்டாரு. உன் வீட்டில் சுவிட்ச் போட்டா என் வீட்டில் எப்படா லைட் எரியும்? உன் வீட்டில் தானடா லைட் எரியும். அதுக்கப்புறமும் தூக்குல தொங்காம ரொம்ப பேர் தமிழ்நாட்டில் நடமாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்னத்தை புடுங்கினாங்க. எங்க அண்ணன் சொன்னாரு, சின்னத்தில் கிடையாதுடா நாம் தமிழர் கட்சி, சீமான் அப்படிங்கிற மனிதன் அவர்கள் எண்ணத்தில் இருக்கிறான், அதுதான்டா நாம் தமிழர் கட்சின்னு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னாரு. அதை நிரூபிச்சும் காட்டியிருக்காரு. நாடாளுமன்ற தேர்தல் போட்டி ராகுலுக்கும் மோடிக்கும், சீமானுக்கு இதுக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க. நாங்க தேர்தல் களத்தில் நின்னோம், நேர்மையா மக்களை சந்தித்தோம். நாங்கள் வெற்றி அடைந்தால், நீங்கள் உங்கள் வாக்கை எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் உங்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிறத வீடு வீடா போய் எங்கள் குருதி உறவுகளிடம், எங்கள் ரத்த சொந்தங்களிடம் நாங்கள் எடுத்து சொன்னோம். நீங்க காசு கொடுத்துட்டு இருக்கிறதையும் நாங்க பார்த்தோம், வேடிக்கை பார்த்தோம். வெக்கமானம் இல்லாம 60 ஆண்டு காலமா திமுக இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திமுக என்ன செய்து? 60 ஆண்டு காலமா இந்த மக்களுக்கு நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன்,
உங்களுக்கு இந்த நன்மை எல்லாம் பண்ணி இருக்கிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்கு யோகிதை இல்லை. ஓட்டு வாங்குறதுக்கான யோகிதை தகுதி திமுகவுக்கு கிடையாது. பாப்போம், நம்ம இவ்வளவு கேவலமா பேசுறமே விமர்சிக்கிறோமே சொல்லி வருகிற சட்டமன்ற தேர்தலையாவது ஓட்டுக்கு காசு கொடுக்காம மக்கள்கிட்ட நாங்க இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த மக்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது மாதிரி தேர்தல் களத்தில், நான்லாம் தேர்தல் களத்தில் இருந்தேன், நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். தேர்தல் களத்தில் போயிட்டோம். நாட்கள் இன்னும் 20 நாள் தான் இருக்கு. பரப்புரைக்கு போகணும். துண்டறிக்கை அடிக்க முடியல. ஏன்? சின்ன என்னன்னு தெரியல. பொதுக்கூட்டம் போட முடியல. தவியா தவிக்கிறோம். நாங்கள் துடியா துடிக்கிறோம். என் தம்பி முத்துப்பாண்டியை என்னுடைய தொகுதிக்கு பொறுப்பாளர் அண்ணன் போட்டிருந்தாரு. தம்பியை பார்க்கிறேன், இரவெல்லாம் தூங்காமல் தவிக்கிறான். ஏன்? சின்ன என்னன்னு எங்களுக்கு தெரியல. தேர்தல் களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கும் போது, மக்களை சந்திக்கும் போது, இந்த சின்னத்தில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க கேட்க முடியல. எங்க சின்னத்தை புடுங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னத்தை கொடுக்கறாங்க. அந்த சின்னம் மைக் சின்னம். எவ்வளவு வேகமா முடியுமோ, எவ்வளவு வேகமாக மைக் சின்னத்தை மக்களிடம் கொண்டு போக முடியுமோ அவ்வளவு வேகமா கொண்டு போனோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் 3 முறை வந்தான். மைக் சின்னத்தை மக்கள் மத்தியில பரப்புவதற்கு பாடாப்பட்டோம். மக்கள் எங்கள் உணர்வை புரிந்து கொண்டார்கள். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னது போல, சின்னம் என்பது எனக்கு ஒண்ணு இல்லடா, சீமான் மக்கள் எண்ணத்தில் இருக்காண்டா. சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு எங்க அண்ணன் சொன்னா 8.22% ஓட்டு போட்டு இந்திய நிலப்பரப்பில் தனிச்சு நின்று ஒரு கட்சி அங்கீகாரம் வாங்கியிருக்குன்னா வரலாற்றில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக சொல்ல முடியுமா? அண்ணா திமுக சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்பா. கட்சி ஆரம்பிச்சதே கூட்டணிக்கு தான் சொல்ற ஈனர்கள் சொல்ல முடியுமா? நீ எல்லாம் கட்சி ஆரம்பிச்சது எதுக்கு? கூட்டணிக்கு போறதுக்கா? கூட்டணிக்கு எதுக்கு போற? கூட்டணிக்கு போனா அது நாடாளுமன்ற தேர்தலா இருந்தா ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய். திமுக ஒரு தலைமை கட்சி அப்படின்னு சொன்னா அந்த கட்சியில இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகளுக்கு 2 சீட்டு கொடுத்தா 40 கோடி தருவாங்க. 3 சீட் கொடுத்தா 60 கோடி தருவாங்க. எதுக்கு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இவங்க எல்லாம் கூட்டணிக்கு ஓடுறாங்கன்னு என் தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி காசு வாங்குறதுன்னா எங்கள் அண்ணனுக்கு 400 கோடி விலை பேசினான். 400 கோடி வரைக்கும் விலை பேசினா என் அண்ணன் செந்தமிழன் சீமானை. நாங்கள் காசு வாங்கிட்டு விலைக்கு போறதுன்னா போயிருக்க மாட்டோமா? இன்னைக்கும் பிச்சைக்காரர்களாக என் தம்பி சொல்றார், என் தம்பி இரா கேசவன் சொல்றாரு, நாங்கள் வாரம் ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு 50,000 ரூபாய் செலவாகுது. ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கிறோம். இது தேர்தல் வருகிற வரைக்கும் நான் தொடர்ச்சியா செய்வேன்னா அப்படின்னு இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு. நாங்கள் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு மக்களிடம் கையேந்தி பிச்சை எடுத்து நிற்கிறோம். ஒரு நொடி ஆகுமா எங்க அண்ணன் கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கி கொடுக்கறதுக்கு? சொல்லுங்க பாப்பா. ஆனால் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வரைக்கும் எந்த கட்சியோடும் கூட்டணி சேர்ந்து விலைக்கு போகல. விலைக்கு போனவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுறாங்க. ஐயோ தாங்க முடியல. போய் வெக்கமான சூடு சொல்ற எல்லாமே முறவாசல் பண்ணிட்டு அப்படியே அந்த நேரத்தில், அந்த பேரம் பேசுற நேரத்தில் பாருங்களேன், முதுகு கொஞ்சம் வளைஞ்சிடும். இப்படி நின்று கை கட்டி நின்று காசு வாங்கிட்டு வந்தவங்க மேடையில் பேசும்போது ஆடாடாடாடாடா. தமிழ் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி தமிழகம் முழுவதும் இந்த கூட்டணி கட்சிகளுடைய பித்தலாட்டம். எதற்காக ஒரு கட்சி கூட்டணிக்கு போகுது, எவ்வளவு பணம் கூட்டணியிடம் வாங்குது அப்படிங்கிறத தமிழகம் முழுவதும் நாங்கள் புட்டு வைப்போம். உங்கள் வண்டாவளத்தை எல்லாம் தண்டாவளத்தில் ஏற்றுவோம். இந்த வீரமா முறுக்கிட்டு நிக்கிறது, வந்து மிரட்டுறது, உருட்டுறது, அதுக்கெல்லாம் எல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுக்க. எழுந்து வந்து நிக்குது நாம் தமிழர் படை. எங்கள் அண்ணன் மேதகவே பிரபாகரன் படை கட்டினா எதுக்கு? ஈழத்துல ஒரு தனி நாட்டை உருவாக்குறதுக்கு படை கட்டினா. எங்கள் அண்ணன் செந்தமிழர் சீமான் தமிழகத்தில் ஒரு படை கட்டியிருக்கான். மக்கள் படை. எதுக்கு தெரியுமா? திராவிட கட்சிகளுக்கு பாடை கட்டுவதற்கு ஒரு படையை கட்டியிருக்கிறான். பாட கட்டிடுவான். 2026 ஓட திராவிடத்தை விரட்டணும். என் தமிழ் மக்கள்
நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கைகளை, நாம் தமிழர் கட்சியினுடைய லட்சியத்தை, நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கருத்துக்களை உள்வாங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் பெரிய அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் கிடையாது. நாங்கள் ஏழை எளிய குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். எங்களுக்கு இங்க அரசியல்னா என்ன சொல்லி வச்சிருந்தான்? அரசியல்னா அயன் பண்ண சட்டை, கஞ்சி போட்ட வேட்டி கட்டிக்கிட்டு அப்படியே ஒரு 100 பேர் வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே வர்றது, அப்படியே ரவுடிசம் பொறுக்கி பயிலுவா, இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு பேர் தான் அரசியல்னு சொன்ன உடனே நம்ம சாதாரண குடும்பத்தில் இருப்பவர்கள் அரசியல் பக்கம் தலை வச்சு படுத்துடக்கூடாது. அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அரசியலுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. அங்கே போனா அந்த வெள்ளையும் சொல்லையுமா வர்றவன்லாம் நம்மளை அடிப்பான், உதைப்பான், மிரட்டுவான் என்று பயமுறுத்தி வச்சிருந்தாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் அரசியலை புறக்கணித்திருந்தார்கள். அரசியலை சாக்கடைன்னு நினைச்சான். ஒருத்தன் வந்தான் பாரு, தமிழ்நாட்டில் வந்தவன் சொன்னான், அரசியல் என்பது சாக்கடை இல்லடா, அரசியல் என்பது இந்த நிலப்பரப்பில் இருக்கிற ஒவ்வொருத்தனுடைய உரிமை. நீ அரசியல்வாதியாக வருவதற்கு, உன் உரிமையை மக்களிடம் கேட்பதற்கு உனக்கு பணம் தடை கிடையாதுடா. நீ பெரிய அரசியல்வாதியா இருக்கணும்னு அவசியம் இல்லடா அப்படின்னு சொல்லி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன். நாங்கள் அண்ணன் வீட்டுக்கு நாங்கள்லாம் போயிருக்கிறோம். ஒரு சின்ன வீடு, ஓட்டு வீடு, வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு 5 ஏக்கர் நிலம், விவசாயி. இன்னைக்கும் எங்கள் அம்மா இன்னைக்கும் அங்கே வந்து மிளகாய் பழத்தை போட்டுட்டு பார்க்க போனோம்னா அங்கே களை வெட்டிகிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் சீமானுடைய அம்மா அங்கே களை வெட்டிகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வந்த ஒரு விவசாயி மகன் இன்றைக்கு திராவிட கட்சிகளை ஆட்டம் காண வைத்திருக்கிறார். அரசியல் களத்தில் சாதாரண எளிய பிள்ளைகளை, படித்த பிள்ளைகளை அரசியல் களத்தில் கொண்டு வந்து நில்றா, எம்பிக்கு நில்றா, நில்றா, எம்எல்ஏவுக்கு நில்றான்னு சொல்லி தன்னை நம்பி வந்த இளம் ரத்தங்களை, இளம் பிள்ளைகளை, படித்த பிள்ளைகளை தேர்தல் களத்தில் இறக்கி விட்டுருக்கான். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில் எந்த கட்சியிலடா பேசுறதுக்கு இருக்க ஆளு? நூற்றுக்கணக்கான தம்பி தங்கைகள் இடம் கொடுக்க முடியல பேசுறதுக்கு. அண்ணன் ஒரு பொதுக்கூட்டம் போட்டா பேச்சாளர்லாம் வரிசையாக வந்து நிற்பான். அண்ணன் முன்னாடி வந்து இப்படி நின்றுட்டு இருப்பான். அண்ணன் இப்படி தலையை ஆட்டுவார், பேரை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 20 பேர், 25 பேர், 30 பேர்னு வரும். அண்ணன் பேசுகிற நேரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கட்சியை காட்டுறா பார்ப்போம். 60 வருஷமா நடத்திட்டு இருக்காங்களே திமுக. அந்த திமுகவில் அப்படி தொடர்ச்சியாக மேடையில ஏறி பேசுவதற்கு இளைஞர்களை நீ காட்டு பார்ப்போம். அண்ணா திமுக காட்டு. திமுகவில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி இருக்கு பாருங்க, அந்த ஒட்டுண்ணி கட்சிகள் ஏதேனும் ஒரு கட்சி சொல்லு பார்ப்போம். ஆகவே என் அன்பான குருதி உறவுகளே, என் ரத்த சொந்தங்களே, தமிழகத்திலே வாழுகிற தமிழ் உறவுகளை உங்ககிட்ட நாங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு 2026 எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் சின்னம் விவசாய சின்னத்திலே வாக்களித்து எங்கள் அண்ணனை தமிழகத்தின் முதலமைச்சராக நீங்கள் மாற்றினால் உங்களுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்து, உங்கள் எதிர்கால பிள்ளைகளினுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக மாறும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.